ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம சின்ன வயசு ஞாபகங்களா தூண்டி விடுற மாதிரி வந்திருக்கிற போனி பியர்ஸ் த ஹைடன் ப்ரொடக்டர் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம சின்ன வயசுல கார்ட்டூன்ல பார்த்த அந்த சைனீஸ் கரடிகளை இப்போ இயக்குனரான லின் டைரக்ஷன்ல இப்ப பிரம்மாண்டமா படமா வெளிவந்திருக்கு. அனிமேஷன் படங்களுக்கு இன்னைக்கும் உலக அளவுல தனியா ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. ஹாலிவுட்டை தாண்டி ஜப்பான் சைனீஸ் அனிமேஷன் படங்கள்ல வர மேஜிக்கே கொஞ்சம் தனியா தான் இருக்கு இல்லையா? அந்த வரிசையில தான் போனி பியர்ஸ் த ஹைடன் ப்ரொடக்டர் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த படம் சும்மா ஒரு கார்ட்டூன் படமா மட்டும் இல்லாம ஒரு ஆழமான கருத்தையும் பேசியிருக்கு. நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச கரடி அண்ணனா பிராயரும் தம்பி ஃப்ளோஃபரும் அதுக்கப்புறம் அவனோட நண்பனா விக்கும் வராங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க வர லேடி லியான் அவங்க கிட்ட இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே இந்த 3 பேர்கிட்டயும் கொடுத்துட்டு இனிமே இந்த உலகத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பொறுப்பு உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனால இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு அரக்கனான ஷாவை சிறையில வச்சிருக்காங்க. அந்த இடம் ஒரு புனிதமான தலமா இருக்கு. அதோட பேரு அர்மிலா. ஆனா பிராயர் அவசரத்துல அந்த சிறைய உடைச்சிடுறாரு. அதனால அரக்கன் ஷா வெளியே வந்துடுறாங்க. அதோட அந்த புனிதமான அர்மிலாவும் உடைஞ்சு போகுது. இதை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப லியான் வந்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. லியானை தேடி பிராயர், ஃப்ளோபர், விக் 3 பேருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் படத்தோட மீதி கதை.